உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான பண செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருந்துகளை ஒவ்வொன்றாக இந்த நிகழ்ச்சியிலே நாம் பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம். அக்கோனைட்டம் ஹெட்டிரோபில்லம் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது அதிவிடயம் என்று தமிழிலே சொல்லக்கூடிய ஒன்று. இந்த அதிவிடய வேர் நாட்டு மருந்து கடைகளிலே கிடைக்கக்கூடிய ஒன்று. அதை வாங்கி வெயிலிலே நன்கு காய வைத்து இடித்து வைத்து கொண்டு அரை தேக்கரண்டி அதிவிடயம் வேர் சூரணத்தோடு போதுமான தேன் சேர்த்து சிறிது சுக்கு பொடி சேர்த்து உள்ளுக்கு இருவேளை அந்தி சந்தி என்று சாப்பிட்டு வருகின்ற பொழுது வயிற்று கழிச்சல், வயிற்று வலி, வயிற்று பொறுமல், வீக்கம் இவற்றையெல்லாம் போக்கி செரிமான சீர்கேடுகளை சரி செய்யக்கூடிய ஒன்றாக இந்த அதிவிடயம் சுக்கு விளங்கும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, ஜஸ்டீசியா ஆடாத்தோடா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது ஆடா தோடை என்று பெயர். ஆடா தோடைக்கும் 5-6 மிளகுக்கும் பாடாத வாயும் பாடும் என்பது ஒரு பழமொழி. இந்த ஆடா தோடையும் மிளகையும் சேர்த்து சாப்பிடுகின்ற நிலையிலே தொண்டை கரகரப்பு, நெஞ்சு கரகரப்பு, நெஞ்சு சளி இவற்றையெல்லாம் போக்கி நல்ல குரல் வளத்தை தருகிறது என்பது உண்மை. அதனோடு இந்த ஆடாத்தோடை தோல் நோய்களை போக்கக்கூடிய ஒன்றாகவும் திகழ்கிறது. ஆடாத்தோடை நன்றாக காய வைத்து பொடித்து எடுத்துக்கொண்டு அந்த சூரணத்தோடு சிறிது மஞ்சள் கலந்து படுக்கை புண், த பெட் சோர் என்று சொல்லக்கூடிய படுக்கை புண்களின் மேலே தூவி வருவதனாலே வெகு சீக்கிரத்திலே ஆபத்து தருகின்ற படுக்கை புண் கூட அகன்று போகும் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, வாத நாராயணன் என்ற ஒரு மரத்தை நிழலுக்காக நம் முன்னோர்கள் சாலை ஓரங்களிலே வைத்து பாதுகாத்தார்கள். நிறைய நிழலை தரக்கூடிய ஒரு மரம், இப்படி அழகான வெள்ளை பூக்களையும் பெற்றிருக்கின்ற ஒரு மரம். இது சிறிய புளிய இலைகளைப் போல, கீழ்காய் நெல்லி இலைகளைப் போல சிறிய இலைகளை பெற்றிருக்கின்ற ஒரு மரம். இது வாத நாராயணன் என்று தமிழிலே சொல்லக்கூடிய ஒன்று. வாத ராக்கச்சி என்று கூட இதை சொல்லுவார்கள். ராக்கச்சி என்று சொல்லும்போது ஒரு அசுரத்தன்மை உடையது, வாதத்தை போக்குகின்ற ஒரு அசுரத்தன்மை உடைய மூலிகை என்கின்ற பொருளை வாத ராக்கச்சி பெற்றிருக்கிறது. டெலோனிக்ஸ் எலேட்டா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுகின்ற இது மேற்பற்றாக போடுகின்ற பொழுது வீக்கத்தை வற்றச் செய்கிறது, வலியை தணிக்க செய்கின்ற ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜெசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. இதனுடைய சாரோடு சம அளவு விளக்கெண்ணெய் சேர்த்து 1 அவுன்ஸ் அளவு இரவு நேரத்திலே பருகிவிட்டு நாம் படுக்கின்ற நிலையிலே காலையிலே 2 முறை அல்லது 3 முறை மலத்தை கழிக்கச் செய்து வயிற்றிலே இருக்கின்ற வாயுவை வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக இந்த விளக்கெண்ணையும் வாத நாராயணன் இலை சாரும் விளங்கும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இதனோடு கொரியாண்ட்ரம் என்று சொல்லக்கூடிய கொரியாண்டர் லீஃப், அதாவது கொத்து மல்லி என்று சொல்லுவார்கள், மணத்துக்காக நாம் உணவிலே சேர்க்கின்ற இது உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியது. ஒரு ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல் என்கின்ற மருத்துவ குணத்தை இது பெற்றிருப்பது மட்டுமல்லாமல் இது ஒரு கார்மினேட்டிவ் என்கின்ற வகையிலே அகட்டு வாயு அகற்றியாக பயன் தருகிறது. கொற்றுமல்லி இலையாக நாம் பயன்படுத்தினாலும் சரி, இதனுடைய விதை கொரியாண்டர் என்று சொல்லுகின்ற விதைகளை பயன்படுத்தினாலும் இது நமக்கு ஒத்த பயனை தருகிறது என்பதையும் இங்கே மறத்தல் ஆகாது. இதனோடு கறிவேப்பிலை, முராயா கொய்னிகி, கரி லீஃப் என்று
ஆங்கிலத்திலே சொல்லுகின்ற கறிவேப்பிலை நல்ல ஒரு இரும்பு சத்துவத்தை பெற்றிருக்கிறது. விட்டமின் சி செறிந்ததாக விளங்குகிறது. ஹீமோகுளோபின் என்று சொல்லக்கூடிய குருதியிலே இருக்கின்ற இரும்பு சத்துவத்தை அதிகப்படுத்தக்கூடியதாக விளங்குகிறது. இந்த லிவர் சிரோசிஸ் என்று சொல்லக்கூடிய ஈரலை பற்றிய வீக்கம், வலி, கெட்டுப்போன நிலை, இயங்காத நிலை இவற்றையெல்லாம் போக்கி மஞ்சள் காமாலைக்கு கூட, இந்த ஜாண்டிஸ் என்று சொல்லக்கூடிய மஞ்சள் காமாலைக்கு கூட கறிவேப்பிலை ஒரு மருந்தாகி பயன் தருகிறது. நாம் சாதாரணமாக உணவுக்கு கறிவேப்பிலை இலையை துவையலாக அரைத்து பயன்படுத்துவது வழக்கம். மஞ்சள் காமாலை, ஈரல் நோய்கள் இவை வந்துற்ற போது கறிவேப்பிலையை ஒரு எலுமிச்சை காய் அளவுக்கு அன்றாடம் 48 நாட்கள் நாம் உணவாக சேர்த்து கொள்ளுகின்ற பொழுதோ அல்லது காலையிலே வெறும் வயிற்றிலே மோரோடு சேர்த்து உண்ணுகின்ற பொழுதோ ஈரலை பற்றிய நோய்களை போக்கி உடலுக்கு உறுதி தரக்கூடியதாக இது விளங்குகிறது. இந்த வாதநாராயணன், கொத்துமல்லி, கறிவேப்பிலை எப்படி மருந்தாகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம இன்னைக்கு வாதநாராயணன் இலைகளை பயன்படுத்தி மூட்டுகளில் ஏற்படக்கூடிய வலி, வீக்கம், முடக்குவாதத்தினால் பொருத்துகளில் ஏற்படக்கூடிய இறுக்கம் இவற்றை சரி செய்யக்கூடிய ஒரு துவையல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: வாதநாராயணன் இலைகள், கருவேப்பிலை, கொத்துமல்லி, சின்ன வெங்காயம், தேங்காய் துருவல், பூண்டு பற்கள், வரமிளகாய், கல்லுப்பு, நல்லெண்ணெய். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் ஒரு 10 ml அளவுக்கு விட்டுக்கலாம். நம்ம இங்கே பூண்டு, வரமிளகாய், சின்ன வெங்காயம் பயன்படுத்துகிறோம். அதற்கு பதில் மிளகு, சீரகம், இஞ்சி பயன்படுத்தி கூட இந்த துவையல் தயார் பண்ணிக்கலாம். மிளகாய் பயன்படுத்தும் பொழுது விதைகளை நீக்கிட்டு அதோட தோல் மட்டும் சேர்க்கணும். அதிக காரம் இல்லாத நாட்டு வகை மிளகாய்கள் பயன்படுத்துறது நல்லது. ஒரு 2 மிளகாய் சேர்த்துக்கலாம். இதோட பூண்டு பற்கள், பூண்டும் வாதத்தை வெளித்தள்ளக்கூடிய மருந்தாக இருக்கிறதுனால நம்ம பூண்டு நிறையவே சேர்க்கலாம். சின்ன வெங்காயம் சேர்க்கும் பொழுது நமக்கு வயிற்று புண்ணு ஆகாது, அதே போல் உஷ்ணம் ஆகாது. பூண்டு, மிளகாய், வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து வதக்கிட்டு இதோட கொஞ்சம் தேங்காய் துருவலும் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவலுக்கு பதில் நம்ம உளுத்தம் பருப்பு கூட வறுத்து இதோட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக துவையலுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இதோட நம்ம கருவேப்பிலை, கொத்துமல்லி, வாதநாராயணன் இலைகள் இது எல்லாமே சேர்க்கணும். வாதநாராயணன் இலைகளில் நம்ம நடு காம்பை நீக்கிட்டு இந்த இலைகள் மட்டும் இந்த மாதிரி உருவி வச்சுருக்கோம். இந்த இலைகளை இதோட சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெயில் நல்லா வதக்கிடலாம். வதக்கிட்டு இதை நம்ம துவையல் போல் அரைச்சிடணும். தினமும் ஒரு தேக்கரண்டி அளவு இந்த துவையலை நம்ம உணவோடு சேர்த்து பயன்படுத்திட்டு வரும்பொழுது குடலில் உள்ள அதிகப்படியான வாதத்தை வெளித்தள்ளக்கூடிய மருந்தாக செயல்படும். மலமிளக்கியாகவும் செயல்படும். மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கும். முடக்குவாதம் இருக்கிறவங்க இதை தொடர்ந்து எடுத்துக்கலாம். தினமும் ஒரு வேளை இதை உணவாக பயன்படுத்திட்டு வரலாம். ருமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ்னால ஜாயின்ஸில் ஏற்படக்கூடிய ஸ்டிஃப்னஸ் கம்மியாகும். நமக்கு பொருத்துகளில் இருக்கக்கூடிய இந்த இறுக்கம் குறையும். அதிகமாக வதக்காமல் பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்குனா போதும். இதுக்கப்புறம் இதை நம்ம அரைச்சிடலாம். இதோட கொஞ்சமாக நீர் விட்டுக்கலாம். வாதநாராயணன் துவையல் தயாராகிடுச்சு. வாதநாராயணன் இலைகளை காய்ச்சலை போக்கக்கூடிய மருந்தா பயன்படுத்தலாம். காய்ச்சல் அடிக்கடி ஏற்படுறவங்க வாதநாராயணன் இலைகளோட மிளகு தட்டி போட்டு கஷாயமா குடிச்சிட்டு வரும்பொழுது அது காய்ச்சலை போக்கக்கூடிய மருந்தாகவும் ஒரு ஆன்டி பாக்டீரியல் ஏஜென்ட்டாகவும் செயல்படும். மலேரியா போன்ற காய்ச்சல் ஏற்படும் பொழுது இது ஒரு ஆன்டி வைரல் ஏஜென்ட்டா செயல்பட்டு காய்ச்சலையும் போக்கும், அந்த வைரஸ் கிருமிகளையும் அழிக்கக்கூடிய மருந்தா செயல்படும்.
அதே போல நமக்கு மூட்டுகளில் வலி ஏற்படும் பொழுது வாதநாராயணன் இலைகளை விளக்கெண்ணெய் விட்டு நல்லா வதக்கிட்டு ஒற்றடம் கொடுப்பதற்காக நம்ம பயன்படுத்தலாம். உடம்பு வலி இருக்கும் பொழுது இந்த வாதநாராயணன் இலைகளை நீர்ல இட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த நீரை கொண்டு குளிச்சுட்டு வரும்பொழுது உடல் வலியை போக்கக்கூடிய மருந்தா இது செயல்படும். புண்களை ஆற்றக்கூடிய ஒரு மேல் பூச்சு மருந்தா இந்த வாதநாராயணனோட தண்டு பகுதியை நம்ம பயன்படுத்தலாம். இதோட பட்டைகளை எடுத்து நல்லா நசுக்கிட்டு பவுடர் பண்ணிட்டு அதை தேங்காய் எண்ணெயில இட்டு நம்ம தைலமா காய்ச்சிட்டு வடிகட்டி அந்த தைலத்தை புண்களுக்கு மேல அப்ளை பண்ணிட்டு வரும்பொழுது புண்கள் விரைவில் ஆற்றக்கூடிய மருந்தா இது செயல்படும். முடக்குவாதம் இருக்கிறவங்க வாதநாராயணன் இலை துவையல் தினமும் ஒரு தேக்கரண்டி அளவு உணவோடு சேர்த்து பயன்படுத்திட்டு வரும்பொழுது அவர்களுக்கு முடக்குவாதத்தினால் ஏற்படக்கூடிய வலி, வீக்கம், பொருத்துகளில் ஏற்படக்கூடிய இறுக்கம் இவைகள் கம்மியாகும். அன்பான நேயர்களே, இந்து மதத்திலே மகாவிஷ்ணுவை நாராயணனாக குறிப்பிடுவதோ வழக்கம். இந்த நாராயணன் நம் உயிரை காக்கக்கூடிய காக்கும் கடவுளாக கருதப்பெறுகிறார். நம் உயிரை காக்கின்ற கடவுள் நாராயணன் என்கின்ற பொழுது நம் உடலை காக்கின்ற ஒரு மூலிகைக்கு அந்த நாராயணனுடைய பெயரை சேர்த்து வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக வாதம் என்று சொல்லுகின்ற பொழுது நம்முடைய செயல்பாடுகளை இல்லாமல் செய்யக்கூடிய ஒன்றாக அல்லது அதிகப்படுத்தி நம்மை வாழ்க்கையிலே இருந்து வெளியே தள்ளக்கூடிய ஒன்றாக, வாதம் மிகினும் குறையினும் நாம் வாழ்வதற்கு அரிதான ஒரு நிலையை உண்டாக்கும். குறிப்பாக மூட்டு வலி, இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய மூட்டு வலி, மூட்டு ஜுரம் இவற்றை தருவது, ஆஸ்டியோ ஆர்த்ரிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய எலும்பு தேய்மானம், எலும்பினுடைய பலவீனம் இவற்றினாலே வலி, ஆஸ்டியோபோரோசிஸ் என்று சொல்லக்கூடிய எலும்பினுடைய திடத்தன்மை குறைபாடு, இப்படிப்பட்ட நிலைகளை நாம் பெறுகின்ற பொழுது பல்வேறு நோய்களுக்கு ஆளாகின்றோம். நம்முடைய அன்றாட வாழ்க்கை நமக்கு தடையாக இருப்பதாக உணர்கிறோம். அப்படிப்பட்ட நிலையிலே இந்த வாத நாராயணன் இலையோடு கொத்துமல்லி இலை சேர்த்திருக்கின்றோம், அதனோடு கருவேப்பிலை சேர்த்திருக்கின்றோம், அல்லியம் சீப்பா என்று சொல்லுகின்ற வெங்காயம் ஆனியன் சேர்த்திருக்கின்றோம், அல்லியம் சாட்டிவம் என்று சொல்லுகின்ற கார்லிக் பூண்டு சேர்த்திருக்கின்றோம். இந்த வெங்காயம், பூண்டு இவை இரண்டிலேயும் அல்லீசின் என்கின்ற வேதிப்பொருள் அதிலே மிகுதியாக திகழ்கிறது. இது ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜெசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று ஒரு ஆஸ்பிரின் என்கின்ற மருந்துக்கு இணையாக பூண்டும் வெங்காயமும் நமக்கு பயன் தருகிறது. அது மட்டுமல்லாமல் பூண்டும் வெங்காயமும் ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி வைரல் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று வயிற்றிலே இருக்கின்ற நுண்கிருமிகளை, நோய் கிருமிகளை வெளித்தள்ளுகிறது. இதனோடு கேப்சிகம் என்கின்ற மிளகாயை மேல்பற்றாக நாம் தைலத்திலே சேர்க்கின்றோம் அல்லது மேற்பற்று விழுதிலே மிளகாயை சேர்க்கின்றோம். இந்த கேப்சிகம் என்று சொல்லுகின்ற மிளகாயிலே கேப்சிசின் என்று சொல்லுகின்ற வேதிப்பொருள் அதிகமாக இருக்கின்றது. அதுவும் ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜெசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று வலியை தணிக்கிறது, வீக்கத்தை குறைக்கிறது என்பதையும் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, நிழலுக்காக இதுவரை நாம் பார்த்திருந்த வாத நாராயணன் மரத்தினுடைய இலைகள் எவ்வளவு உன்னதமான மருத்துவ குணங்களை பெற்றிருக்கிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இது போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.